வெல்கம் டு கார்கி கிச்சன். நான் இன்னைக்கு செய்ய போகிறது கேரளா டைப் ஒரு மிக்சர் தான் செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என் சேனல் முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அதுக்கு எப்படி என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ கடலை மாவு இது ஓமப்பொடி செய்யறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சமாக நிலக்கடலை, அதே மாதிரி பொட்டுக்கடலை. இது அரிசி மாவு நான் ஒரு 6-7 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நான் தேவையான அளவு அப்போ சொல்கிறேன். இது பூந்திக்கு ஒரு 1/4 கிலோ கடலை மாவு. இது உப்பு, மிளகாய்த்தூள், நெய், பெருங்காயம். வாங்க நான் எப்போவுமே இந்த மாதிரி பக்ஷணம் எது செஞ்சாலுமே நான் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுறதே கிடையாது. பேக்கிங் சோடா சாரி. அதுக்கு பதில் நம்ம அதே இது எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு நம்ம நெய் யூஸ் பண்ணாலே நமக்கு அது கிடைக்கும். இப்போ நான் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் இந்த ஓமப்பொடிக்கு தேவையான அளவு உப்பு. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இது நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இதெல்லாம் நம்மளோட இது அனுசரித்து கூடுதலோ குறைச்சலோ போட்டுக்கலாம். இப்போ இந்த கடலை மாவு 1/2 கிலோ கடலை மாவு நான் இதில் போட்டுக்கிறேன். இதுக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம். இப்போ நான் மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி உள்ள அச்சு தான் நான் எடுத்திருக்கேன் இது பிழியறதுக்கு. இப்போ வாங்க எப்படி பிழியறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கடாய் போட்டு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் ஒன்று ஹீட் ஆகட்டும். இப்போ நம்மளோட ஓமப்பொடி வெந்துருச்சு. இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்ததும் பிழிஞ்சுக்கலாம். இது கண்ணு சின்னது இருந்ததுன்னா அதுலேயும் நம்ம பிழிஞ்சுக்கலாம். அப்போ மிக்சர் நம்ம ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். நான் இது இப்போ கொஞ்சம் கனமான டைப்பில் தான் செய்கிறேன். இதையும் இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நான் ஓமப்பொடியெல்லாம் பொரிச்சு வச்சுட்டேன். அடுத்து இப்போ பூந்தி செய்கிறது பார்க்கலாம். இப்போ நான் கடலை மாவை இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பூந்திக்கு மட்டும் கடலை மாவு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் ஜாஸ்தியே இருக்கட்டும். நான் அதுக்கு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது மாதிரி ஒரு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் சேர்த்துக்கிறேன். இப்போ பூந்திக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம சாதாரண மிக்சர் கடைசியாக மிளகாய்த்தூள் சேர்ப்போம். அப்படி சேர்க்காம இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதில் அதே மாதிரி 2 ஸ்பூன் நெய். இதுலேயும் நான் சோடா உப்பு சேர்க்கலை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்.
இது இப்போ நல்லா கலந்தாச்சு. இனி வாங்க இது பூந்தி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பூந்தி கரண்டி வச்சுட்டு நம்ம மாவை இதில் விட்டுக்கலாம். இதே மாதிரி பூந்தி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது இப்போ இதையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். வாங்க இனி பொட்டுக்கடலையும் நிலக்கடலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன். ரொம்ப நேரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ நிலக்கடலையும் போட்டுட்டேன். அதே மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது கடைசியாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதெல்லாம் பொரிச்சிட்டு வந்துட்டோம். வாங்க அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓமப்பொடியை நம்ம பொரிச்சு போட்டுக்கலாம். இது இப்போ நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, என்னோட பூந்தியோட கலரு பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாப்பொடி போட்டு பொரிச்சதுனால தான் இந்த கலரில் இருக்குது. நான் இது வந்து கேரளா டைப்பில் தான் செஞ்சுருக்கேன். இது இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள். நமக்கு இதில் தனியாக மிளகாப்பொடி நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம இதிலேயே சேர்த்துருக்கோம். நம்மளோட மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாரும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.